ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகாநதி சீரியல் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குமரன் சொன்னதை வச்சியும் அவர் விஜயோட ரிலேட்டிவ்ன்றதுனால அவர் ஒரு சாட்சியை எடுத்துக்க மாட்டாங்க. என்ன நடந்ததுன்னு எல்லா உண்மையும் சொன்னாலும் அந்த உண்மையெல்லாம் கோர்ட்டு ஏற்றுக்காது. ஏன்னா விஜயோட சகலையாக இருக்கிறதுனால அதை கோர்ட்டு ஏற்றுக்காது. அடுத்து என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமும் கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்க வேணாம் அப்படின்னு எதிர்த்தரப்பில் உள்ள வக்கீல் சொல்லுவாங்க. உடனே காவேரி அதுக்கான அவசியமே இல்லை, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே எதிர்த்தரப்பு வக்கீல், ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க அடுத்தடுத்து எல்லாருமே இந்த மாதிரி கோர்ட்டோட நேரத்தை இன்னும் வீணடிச்சிட்டு தான் இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு விஜய்க்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி வக்கீல் சொல்லிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, உண்மை என்னன்னு நடந்ததையே அவங்களே சொல்லுவாங்க. காவேரி அவங்களோட பேரை சொல்லுவாங்க. பேரை சொன்னதுமே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங் ஆகிடும். வெண்ணிலாவோட பேரை தான் சொல்லுவாங்க. வெண்ணிலா உண்மையை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. விஜய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சு அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரியான மூமெண்ட் கொடுப்பாங்க. வெண்ணிலாவோட மயக்கத்தை பார்த்துட்டு வெண்ணிலாவை மிரட்டி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க காவேரி அப்படின்னு எதிர்த்தரப்பு வக்கீல் ஜட்ஜு கிட்ட சொல்லுவாங்க. என்னம்மா இது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜும் கேட்பாங்க. அப்படிலாம் இல்லை வெண்ணிலா, நீ உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி வெண்ணிலா கிட்ட சொல்லுவாங்க. எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்கோட வெண்ணிலாவை பார்ப்பாங்க. ஆனாலும் வெண்ணிலா உண்மையை சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் உன்னை யாராவது மிரட்டினாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கும்போது, என்னை யாரும் மிரட்டல, பசுபதி தான் என்னை மேலேருந்து கீழே தள்ளி விட்டது, விஜய் அந்த இடத்துலையே இல்லை, விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு உண்மையை சொல்லிடுவாங்க. இதை சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ஃப்ரைடேவே வந்துடும். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.